இந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் தான் முதல்ல தனி மனிதனா இந்த கோயம்புத்தூருக்கு மின்சாரம் கொடுத்தவன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கோவை உருவாவதற்கு முன்பாகவே பேரூர் உருவாயிருச்சு அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா நம்ம டவுனால சொல்லுவோம். இந்த மணிக்கூண்டுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. தென்னிந்தியாவிலேயே முதல்ல தேட்டர் கட்டினது நம்ம ஊர் தான். அந்த ப்ரூஃப் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த மால் ஒரு குளத்தின் மேலதான் நிக்குது. கோவையில் பேரூரா, பேரூரில் கோவையா அப்படின்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த சேர மன்னனும் உள்ள வரதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரூர்ல இருக்கக்கூடிய அந்த கோயிலை நிர்மாணிப்பதற்காகவும் அந்த கோயிலுக்கு வழிபடுவதற்காகவும் தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது கோவை உருவாவதற்கு முன்பாகவே பேரூர் உருவாயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா நம்ம டவுனால சொல்லுவோம். டவுனால இருக்கக்கூடிய வீதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அந்த கோயிலை மையமா வச்சு ஒரு 4 ரோடுகள் இருந்தது, சாலைகள் இருந்தது. அந்த தேர் வீதி, கடை வீதி இல்லைங்களா, அந்த ராஜ வீதி, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலை சுத்தி இருந்த இடங்கள். அப்ப அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாலைகளுக்கெல்லாம் எப்படி பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் சுக்கரவார்பேட்டை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது பேர் இப்ப என்ன சுக்கரார்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் உண்மையா சுக்கரார்பேட்டை கிடையாது, அது சுக்கரவாரப்பேட்டை அப்படின்னு பேரு. சுக்கரம் அப்படின்னா என்னன்னா வெள்ளிக்கிழமைன்னு அர்த்தம், பேட்டைனா சந்தைன்னு அர்த்தம். அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சந்தை நடந்த இடம் தான் அந்த சுக்கரார்பேட்டை அப்படின்னு கூட அந்த இடத்துடைய பேரு. வைசியால் வீதின்னு ஒண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வைசியால் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பேரு. அதுல அன்னைக்கு முக்கியமான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா செட்டியார்கள் அதிகமா இருந்தாங்க, வாணிபம் செய்யக்கூடியவர்கள். அந்த வைசியால் வீதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வைசியால் மக்கள் செட்டியார்கள் வணங்கின ஒரு மிகப்பெரிய முக்கியமான தெய்வம் அப்படின்னா கோமிகி அப்படிங்கிற ஒரு அம்மா. அந்த தாயை தான் கும்பிட்டாங்க. அந்த தெருவை வந்து கோமுகி தெரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளடைவில் அது கோமுட்டி தெருன்னு அப்படின்னு மாறிச்சு. ஸோ அந்த கோமிட்டி அப்படிங்கிறது பேர் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய அந்த ஜாதி பேரே வச்சுட்டாங்க, வைசியால் வீதி அப்படின்னு. இன்னைக்கு அந்த வைசியால் வீதி அப்படிங்கிறது நிறைய செட்டியார்கள் இருக்கக்கூடிய, வாணிபம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது ஒப்பனக்கார ஸ்ட்ரீட். உண்மையா சொல்ல போனாவே பணக்கார ஸ்ட்ரீட் தான் அது. வாணிபம் செய்து அதிகமான பணம் சில்லறை அதிகமா வச்சிருந்த மக்கள் குடியிருந்த இடம் தான் அந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட். கோயம்புத்தூர் அப்படின்னு இந்த சினிமா படத்துலையும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல காமிக்கணும்னாவே ஃபர்ஸ்ட் மணிக்கூண்டை தான் காமிப்பாங்க. அப்போ மணிக்கூண்டை காமிச்சாங்க அப்படின்னா ஆஹா இது கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மணிக்கூண்டுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இந்த மணிக்கூண்டை நிர்மாணிச்சவர் யாரு அப்படின்னா ஆற்காடு தொப்பையப்ப முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர், நிறைய வாணிபம் செஞ்சவர். அவருடைய பையன் திருவேங்கடசாமின்னு ஒருத்தர், அவர் தான் இந்த மணிக்கூண்டை நிர்மாணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா பெரியாஸ்பத்திரியில இருக்கக்கூடிய அந்த பிரசவ வார்டு அவர் முதல்ல கட்டி கொடுத்தது இவர் தான், தன்னுடைய சொந்த காசுல. இவர் என்ன பண்றாருன்னா பொதுமக்களுக்காகவே எல்லாமே கொடுக்கறாரு. அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இந்த மணிக்கூண்டை ஒரு அடையாளமா மாத்துறாரு, கட்டுறாரு. பின்னாடி அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய நினைவு என்ன பண்ணிருக்காங்க, கையில ஒரு செங்கோலோட ஒரு முண்டாசு கட்டி அவரை வச்சிருந்திருக்காங்க, ஒரு சிலையா வச்சிருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு அந்த சிலை கிடையாது, சிலையை எடுத்துட்டாங்க, அந்த நூலகத்தையும் எடுத்துட்டோம். ஏன்னா நகரம் பெருசா வளர வளர அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை இன்னைக்கு. ஆனா மணிக்கூண்டு மட்டும் இன்னைக்கும் கோயம்புத்தூருடைய பெருமையை அவருடைய பேர்ல திருவேங்கடசாமி இன்னைக்கும் நம்ம நினைச்சு பாக்குற மாதிரி அந்த மணிக்கூண்டை கட்டிட்டு போனவரை நம்ம இன்னைக்கும் நினைச்சு பாக்குறோம். இன்னைக்கும் அந்த ஆர்எஸ்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டானாவில இருந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அது திருவேங்கடசாமி ரோடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். வீர கேரளம் அப்படிங்கிறது கூட நம்ம வடவழி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரளம் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன், இது கிட்டத்தட்ட நடந்தது ஒரு 7வது 8வது நூற்றாண்டு, அதாவது 1939 கோவை கிளார்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் எழுதின அந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் அதை நான் சொல்றேன். ஸோ அந்த 8வது 7வது நூற்றாண்டுகள்ல இந்த கோவையை பிடிப்பதற்காகவே கேரள மன்னர்கள் நிறைய பேர் படையெடுத்து வந்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு ஆளு வந்து பாத்தீங்கன்னா வீர கேரளன் அவன் பேரு. அவன் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த பிடிச்சனால இன்னைக்கு அந்த வீர கேரள நல்லூர் அப்படின்னு முழு பேர் ஆக்சுவலா. ஆனா இன்னைக்கு அரசு பதிவேடுகள் அது என்னவா சொல்றாங்கன்னா வீர கேரளம் அப்படின்னு சொல்றாங்க.